ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்? டிஆர்பிலேருந்து வந்துருக்கூட ஒரு முக்கியமான அறிவிப்பு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஆர்பிலேருந்து என்ன ஒரு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி வந்திருக்கு, எங்களுக்கு ஒன்றும் தெரில அப்படின்னா, நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் புதியவராக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பிலேருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து என்ன ஒரு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா யூஜி டிஆர்பி எக்ஸாம் நடக்க போகுதுங்க. இந்த யூஜி டிஆர்பி எக்ஸாம் எந்த பேட்சுக்கு நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2012 பேட்சுக்கு மட்டும்தாங்க இந்த யூஜி டிஆர்பி எக்ஸாம் நடக்க போகுதுங்க. கூடிய விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ தகவல் அனைத்தும் வந்து வேணால் உங்கள் டிஆர்பியோட வெப்சைட்டில் கொடுத்துடுவாங்க. இது மட்டும் இல்லைங்க, இப்பொழுது வந்து ஆசிரியர்கள் பற்றாக்குறையும் நிறையா ஏற்பட்டிருக்குங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு பாடத்திட்டத்திற்கும் ஒவ்வொரு ஆசிரியர் நியமிக்கப்படுகிறோம் அப்படின்ற மாதிரி அறிவிப்புகள் எல்லாமே வெளியிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா 15,000 ஆசிரியர்கள் நியமனம் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இந்த 2012 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுறதுனால கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடக்கிறதுனால நிறைய ஒரு கேப் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலி பணியிடங்கள் இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பணியை ஓய்வு பெறுறாங்க, பணியிடை மாற்றங்கள் செய்கிறாங்க. இது எப்பொழுது நிரப்பப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியோட நியமன தேர்வு கண்டெயின் பண்ணி அதுக்கான ரிசல்ட் வெளியாகிட்ட முன்னாடி உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் நியமனம் இருக்குங்க. இந்த ஆண்டு நியமன தேர்வு எழுத போகிறவங்களுக்கு 100% ஜூன் ஜூலையில் போஸ்டிங் போடுறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குங்க. இதை எந்த முறையில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டிஆர்பியில் வந்து நம்ம கொடுத்துருக்கிறது அறிவிப்பில் அது தாங்க. ஏன்னா கூடிய விரைவில் போஸ்டிங் போட்டுருவாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண்கள் வழங்குவாங்களா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டுட்டு தாங்க இருக்காங்க. போனஸ் மதிப்பெண் வழங்குவாங்களா வழங்க மாட்டாங்களா இன்னும் ஒரு 5 நாளில் தெரிஞ்சுங்க. இந்த மாதம் முடியறதுக்குள்ளே அதுக்கான அறிவிப்புகள் அனைத்தும் வந்துடுங்க. ஏன்னா அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வு வச்சுட்டாங்க. 2023 வருஷம் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஆர்பியிலேருந்து 2012 ஆண்டு நடைபெற வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2023 ஆண்டில் நடைபெறுதுங்க. கூடிய விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வமான தகவல் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிஆர்பியோட வெப்சைட்டில் கொடுத்துடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.